ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ராகி மாவு வெள்ளரிக்காய் வச்சு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுக்கணும். பதம் எதுவும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சாலட் வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். வெள்ளரிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட விதையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ காய் துருவோம்ல அதில் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்திருந்த ஒரு வெள்ளரிக்காவையும் துருவி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு கப்பில் மாற்றி எடுத்துருக்கிறேன். 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். நம்ம துருவும் போது அந்த தண்ணியோட சேர்த்தே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கி எடுக்கணும்லாம் வேண்டாம். நம்ம சேர்த்துருந்த நெய், வெள்ளரிக்காய், தேங்காய்லாம் நல்லா சேர்ந்து வந்தாலே போதும். இது போல் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வெள்ளை தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். ஒருக்கா இதை நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் டேரெக்டாக சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எல்லாமே இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துட்டு இது கூடவே 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரது வரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு தொடர்ந்து கலந்து எடுக்கணும். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். ராகி மாவு நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம இதை கலந்து எடுக்கணும். இது போல் நிறைய வெரைட்டியான ராகி மாவில் பண்ண ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். இது போல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா சாஃப்டாக ஒருக்கா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு வாழை இலையை இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். தீயில நல்லா வாட்டிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவு சேர்த்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் நீளமாக செஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சின்ன அடையாக போதும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக தட்டி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். நாங்கள் காமிக்கிற மாதிரி இது போல் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் செய்கிறதுனால இது நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பேனில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டுட்டு ஸ்டீமர் பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு சூட்டோடு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.